ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க ஊரில் அம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். போகும்போதே வழியெல்லாம் ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ். அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட இறங்கி கோவில் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அங்கே பார்க்கும்போது நெருப்பு திருவிழா, நெருப்பு மிதிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெருப்புலாம் ஒரு இடத்துல குவிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாமே, அவங்க ரெடி பண்ணட்டும் அப்படின்னு அப்படியே கோவில்கிட்ட பார்க்கும்போது அம்மன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நாங்களும் போயிட்டோம். சின்ன இடமா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக டெக்கரேட் பண்ணி லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு அம்மன் திருவிதி விழாவுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பல்லக்கு தான் வந்து நைட் டைமில் வீதி உலா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து பசங்கள்லாம் டெக்கரேட் பண்ணுறதையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது சுற்றி பார்த்தோன்னா திருவிழாவா அப்படின்னாலே இந்த கலர்ஃபுல் லைட் செட்டிங்ஸ் தானே, அது இல்லாத திருவிழாவா? ஸோ எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருந்தது. ஸோ நெருப்பெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்த உடனே மக்கள் எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் வந்தாங்கன்னே தெரியல. நிறைய பேர் வந்து சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளால் உள்ளே போய் பார்க்கவே முடியல, அவ்வளோ கூட்டம். இந்த நெருப்பு வந்து ரெடி பண்ணும்போது தான் எங்களால் பார்க்க முடிஞ்சதே தவிர உள்ள மக்கள் போய் அந்த இறங்கி நடந்து வரும்போது அந்தளவுக்கு கிட்ட போய் கிளியராக பார்க்க முடியல. ஸோ நல்லா தகன்னு கொதிக்கிற நெருப்பு, அக்னி பூக்கள், இதில் தான் வந்து மக்கள் நடந்து போக போகிறாங்க. ஸோ இந்த பம்பெல்லாம் அடித்து ஊர் மக்கள் எல்லாரையுமே வர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மொத்த கூட்டமும் கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த நெருப்பு திருவிழா நடக்கிற இடத்துல சுற்றி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நாங்களும் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து மக்கள் இறங்க போகிறாங்க அப்படின்றத ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கீழே மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த வீடுகளில் மாடிகளெல்லாம் வந்து மக்கள் ஏறி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நெருப்பு திருவிழா அப்படின்னும் போது அதுவும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம்ன்றதுனால போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. எதுவும் தேவையில்லாத அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த நெருப்புக்கு வந்து பூஜைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. மஞ்சள், குங்குமம், பூக்கள் இதெல்லாமே போட்டு தூவி அர்ச்சனை பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து பம்பை மேளங்கள் எழும்ப ஒருத்தராக நெருப்பில் இறங்குவாங்களாம். வாங்க பார்க்கலாம் நாமளும். அதாவது நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஏற்கனவே இந்த நெருப்பு திருவிழாவை. அதாவது பக்கத்துலேயே தண்ணி வச்சுருப்பாங்க, நெருப்பை மிதிச்சுட்டு உடனே போய் அந்த தண்ணியில் காலை நனைச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் தண்ணியோ எதுவுமே இல்லாமல் சின்ன இடமா இருந்தாலும் மக்கள் உண்மையிலேயே அந்த நெருப்பு கூடத்தில் இறங்குனதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பக்கத்தில் வந்து அந்த டைமில் சாமி ஆடின பெண்கள், தங்களை மறந்து நின்றவங்க எல்லாரையுமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தராக கரகத்துக்கு அப்புறம் ஒருத்தராக இறங்கி ஓட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த விஷயமும் வந்து தப்பாக நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாகவும் இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்கவுங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறினவங்களும் சில பேர் இது விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெருப்பில் இறங்கினவங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்களாம் கூட இறங்கினதை இங்கே பக்கம் முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே ஒருத்தராக முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அப்படியே கலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் முடிஞ்சதுக்கப்புறம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நெருப்பில் அணைக்கிறதுக்காக மணல் போட்டு அதுவும் வந்து அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அம்மனை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்த அந்த வீதி உலா போகிற உற்சவமூர்த்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கேருந்து வந்து எல்லா சுற்றி பற்றி இருக்கிற எல்லா தெருக்களுக்கும் போகும். சரி, இப்போ நாம் போயிட்டு இந்த நெருப்பு திருவிழா நடக்கிற இடத்துலேருந்து தூரமாக போய்ட்டு நம்ம கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அம்மனை. ஸோ கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருந்தது இந்த டைமில். ஏன்னா மக்கள் ஃபுல்லாக கூட்டம் அங்கே இருந்ததுனால கோவில் காலியாக இருந்தது. ஸோ அதனால் நாமளும் போயிட்டு அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்தாச்சு. ரொம்பவே அமைதியாக அம்மனை தரிசிக்க முடிஞ்சுது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு அம்மனை மனமுருக வேண்டிக்கிட்டு எங்களுக்கோ அருளுமாறு எங்கள் சுற்றி இருக்க எல்லோருக்கும் அருளுமாறு வேண்டிக்கிட்டு அதுக்குள்ளே இங்கேயோ கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அம்மனுக்கு அவங்கவுங்க நைவேத்தியம் பண்ணுது, அர்ச்சனை பண்ணுறவங்க, ஆராதனை பண்ணுறவங்க எல்லோரும் வந்தாச்சு. அர்ச்சனை ஆராதனை எல்லாமே பண்ணிவிட்டு
நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு. இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க வீட்டிலே நல்ல கறி விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்னு நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.